பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தரோட கிருபையினால இந்த கால வேளை கூட மறுபடியும் தேவ வார்த்தை தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு இந்த நாள் கூட்டி தந்தார். அந்த தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம். ஆமாம், பைபிள் வாசித்தீங்களா? ஜெபம் பண்ணிங்களா? ஒவ்வொரு நாளும் கேட்டுல இருப்பேன். அப்பாவது ஞாபகம் வந்து கரெக்டாக காலையில் எழுந்துச்சு உடனே ஜெபம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகம் வரும்னு சொல்லி தான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த நாள் கூட தேவ வார்த்தை நம்ம கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாப்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களும் உனக்கு கொடுப்பேன் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு? நமக்கு பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். மனுஷன் நிறைய பேர் நமக்கு பேர் சொல்லி அழைப்பாங்க. ஆனா தேவன் சொல்றார், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படி சொல்றார். அப்போ அந்த தேவன் நமக்கு பேர் சொல்லி அழைக்கிறாரனா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நம்ம ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் அவர் நமக்கு அழைத்தி இருக்கிறார். என்னத்துக்கு அழைத்தி இருக்கிறாரு? இந்த உலகம் பார்த்து உலகத்துல அழிந்து போகாதபடிக்கு அவர் கல்வாரி சிலுவுல நமது ரத்தமெல்லாம் சிந்தி மறுபடியும் நம்ம மீட்டெடுத்தார். எதுக்கு மீட்டெடுத்தார்னா அவர் சித்தத்தை இந்த பூமியில நம்ம மூலமா நிறைவேற்றும்படி, அவரோட காரியங்கள் நம்ம மூலமா தேவன் நிறைவேற்றும்படி தேவன் நமக்கு பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்ம வேதத்துல பல பரிசுத்தவான்கள் பார்க்கிறோம், பல தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். அவர்களுக்கு பேர் சொல்லி அழைத்தார். அழைத்து மட்டுமில்ல, அவர்கள் மூலமா ஜனங்களுக்கு தேவ வார்த்தை சொல்லி அநேக பேருக்கு அந்த கர்த்தருக்குள் நடக்கும்படி தேவன் காரியத்தை செய்தார். இன்றைக்கு இது கேட்டுக்கொண்ட அன்பான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் அந்த தேவன் நம்ம கூப்பிடுறார். கீழே சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாப்பால்களை முறியடித்து அந்தகார இருள்கள் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதைகளும் உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல். இப்போ என்ன பொக்கிஷங்கள், என்ன புதைகள்? ஓ, தங்கம் ஏதாவது புதைகள்ல கிடைக்குமா? அது இல்லைங்க. பொக்கிஷங்கள் புகழ்கான இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமானது அல்ல. உலகத்துல எவ்வளவு நம்ம சம்பாதிச்சாலும், எவ்வளவு வீடு வாசல் கட்டினாலும், எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்து வச்சாலும் ஒரு நாள் எல்லாம் விட்டுட்டு வெறுமையா தான் போக வேண்டும். ஆனா இந்த பொக்கிஷங்கள் எப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் தெரியுமா? பரலோகத்துக்காக ஆயத்தப்படுத்துகிற அந்த பொக்கிஷங்கள் நமக்கு தரும்படி தேவன் நம்ம கூப்பிடுறார். ஆகையால் கூப்பிட்ட அந்த தேவ சத்தத்தை கேட்டு அவர் கீழ்ப்படிந்து நடப்போம். அனுதினம் தேவ சித்தத்தை நிறைவேற்றும். கர்த்தருக்காக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு அவர் சத்தியத்தை சொல்லி அவர் ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபை நம்ம ஒவ்வொருக்கும் தேவன் தந்து நடத்துவாராக. God bless you.